இப்ப திமுக ல நமக்கு ஒரு அவமானம் நடக்குது, அவமரியாதை நடக்குது அப்படின்னா, அங்கேருந்து அதிமுகவுக்கு நடைய கட்டலான்னா, அங்க பாமகவும், பாஜகவும் உட்கார்ந்திருக்கும். ஓகே. புரியுதா இல்லையா? ஒரு இடதுசாரியோ, விடுதலை சிறுத்தைகளோ, மதிமுகவோ, பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போகாது. அப்புறம் பாமக இருக்கிற கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போகாது. இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து நான் குடுக்கிறது தான் சீட்டு, நான் குடுக்கிற தொகுதி தான், வாங்கிட்டு போயிட்டே இருங்கிற மாரியான ஒரு போக்கு வந்து எப்பயுமே இருக்கும். இந்த முறை இன்னொரு சாய்ஸா தாவேகா இருக்கு. அப்ப இந்த மாதிரி திமுக நடந்தா இவங்க நேரா விஜயை நோக்கி போயிடுவாங்க. அன்றைக்கு தனித்து நிற்பதாக சொல்லும் விஜய்க்கு பின்னால் வந்து இவர்கள் எல்லாம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில பாமக, தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இருக்கு. அதுல பல கட்சிகள் மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சிகள் தான். அதே நேரம் இப்ப தேமுதிக என்ன நினைக்கும் அப்படின்னா, இப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி கேட்பாங்க. அது இல்லாம தேர்தல் நேரத்து சில வரவு செலவுகள்லாம் இருக்கு. அது அவங்களுக்கு அதிருப்தியை அளிக்கும் பட்சம் அவங்களும் இந்த பக்கம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் சில கட்சிகள் தாவேகா பின்னால் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு.